வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், சூர்ப்பனகை படலம். பஞ்சவடியை நோக்கிச் சென்ற ராமபிரானும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியையும் கோதாவரி நதியை கண்டார்கள். அந்நதி சான்றோர்களின் கவிதை போல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. தாமரை மலர, குவளைகள் நிமிர்ந்து விளங்க, அலைகளால் பல வகை பூக்களை சிதறிக்கொண்டு அவர்கள் வந்து நின்ற கரையிலே ஒதுங்கி விரைவாக தணிந்து வந்து கொண்டிருந்த கோதாவரி நதி என்னும் அந்த நங்கை தன் செல்ல பிள்ளைகளாகிய ராமர் முதலிய மூவரின் வருகையை அறிந்து முகமலர்ச்சி பெற்று தன் கண்களால் அவர் வரவையே எதிர்கொண்டு விரைவாக அருகில் வந்து அவர்கள் திருவடிகளில் பல வகை பூக்களை வருடச் செய்தது. அச்செய்கை தன் கைகளால் எடுத்து இட்டு அர்ச்சித்து வணங்குவது போல் இருந்தது. மலர்ந்த கருங்குவளை மலர்களில் இருந்து தேன் வழிய மிக்க ஆரவாரம் செய்து கொண்டு பெருகுகின்ற நதியை மேலும் நோக்கினால் அது சக்கரவர்த்தியின் செல்வக்குமாரர் வனத்தில் வாழ்கின்ற துயர நிலையை பார்த்து அவர்களிடத்தில் தான் கொண்டுள்ள அதிக அன்பினால் அதிக துயர் கொண்டு ஏங்கி கண்ணீர் பெருக கதறி அழுவது போலவும் தோன்றியது. அந்த நதியில் உள்ள தாமரை மலர்களில் ஆணும் பெண்ணுமாக தங்கியிருக்கும் சக்கரவாக பறவைகளை பார்த்தார் ராமர். அந்த ஆற்றங்கரையில் உள்ள மணற்குன்றுகளை நோக்கினாள் சீதை. அவற்றை போன்ற ராமரின் உயர்ந்த தோள்கள் சீதையின் ஞாபகத்துக்கு வந்தது. அவள் அத்தோள்களை நினைத்து கொண்டே அம்மணல் மேடுகளை உற்று நோக்கினாள். ராமரும் சீதையும் அந்நதியின் அருகில் உல்லாசமாக சஞ்சரித்தார்கள். அப்பொழுது ராமர் அங்கு அன்னப்பறவை தன் இயல்பின்படியே மானிடரை கண்டவருடன் ஒதுங்கி நடப்பதை கண்டார். அன்ன நடையை கண்டதும் ராமபிரானுக்கு சீதையின் நடை நினைவுக்கு வர உடனே அவள் நடையை அவர் உற்று பார்த்து அது அண்ணன் நடையை விட சிறந்திருப்பதைக் கண்டு இப்படிப்பட்ட நடையழகில் தான் ஒப்பாக முடியாததால் தான் அன்னம் இவள் முன் நிற்க முடியாது நாணி விலகிச் செல்கிறதென நினைத்து அவ்வண்ண நடையின் எளிமையை கண்ட இகழ்ச்சியாலும் சீதை நடையின் சிறப்பை கண்ட மகிழ்ச்சியாலும் சிறிது சிரித்தார். அப்படியே சீதையும் அங்கு வந்து நீர்ப்பருகிய யானை இயல்பாக திரும்பி செல்லும் நடையை கண்டு அதனால் ராமரின் நடை நினைவுக்கு வர உடனே அவருடைய நடையை உற்று பார்த்து அது யானையின் நடையை விட சிறந்திருப்பதை உணர்ந்தாள். இப்படிப்பட்ட நடையழகில் தான் ஒப்பாக முடியாததால் தான் யானை இவர் முன் நிற்க முடியாது நாணி அப்பால் செல்கிறதென நினைத்து அந்த யானை நடையின் எளிமையை கண்ட இகழ்ச்சியாலும் ராமரது நடையின் சிறப்பை கண்ட மகிழ்ச்சியாலும் சிறிது சிரித்தாள். ராமர் கொடியை கண்டு சீதையின் இடையையும் சீதை நீலோம்பல பலர் கூட்டத்தின் இடையிடையே மலர்ந்துள்ள தாமரை மலர்களைக் கண்டு ராமரின் வடிவத்தையும் நினைத்து உற்று நோக்கினார்கள். கடைசியாக ராமபிரான் தம்பியை அழைத்து ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்தில் பர்ணசாலை அமைப்பாய் என்று கூறினார். அண்ணலின் கட்டளைப்படியே லக்ஷ்மணன் அந்த இடத்தில் பர்ணசாலை அமைத்தான். அதில் தங்கி சீதையுடன் மனமகிழ்ச்சியோடு ராமபிரான் வாழலானார். அப்படி வாழ்கின்ற பருவத்தில் சூர்ப்பனகை என்னும் அரக்கி ராமபிரான் தங்கியிருந்த ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாள். உடன் பிறந்தே உயிர் பறிக்கும் வியாதியை போன்றவள் அவள். செம்பட்ட மயிரிலான கூந்தலை உடையவள். ராகு என்னும் கொடிய கிரகத்தை விட வளர்ந்துள்ள உடம்பை கொண்டவள். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மற்றும் இவ்வுலகத்தில் வாழ்பவர்களுக்கும் ஒரே சமயத்தில் அழிவை செய்யக்கூடிய வலிமையை பெற்றவள். அந்த காட்டில் தனியாக வசிப்பவள். இந்த உலகம் முழுவதும் மிக விரைவாக எங்கும் புகுந்து செல்லக்கூடிய வலிமையை கொண்டவள். அங்கே வந்து சேர்ந்த சூர்ப்பனகை ராமபிரானை பார்த்தாள். அப்படி பார்த்தவுடன் ராமரது திருமேனியின் திவ்ய சௌந்தரியத்தை கண்டு அவள் மிக வியப்பு கொண்டு இவன் மன்மதனோ? மன்மதன் என்றால் அவனுக்கு வடிவம் இல்லையே, அனங்கன் அல்லவா? இவனது வடிவம் கண்ணுக்கு காணப்படுகின்றதே, ஆதலால் இவன் மன்மதன் இல்லை. அப்படியானால் இவன் தேவராஜனானோ இந்திரனோ என்றால் அவனுக்கு உடம்பு முழுவதும் 1000 கண்கள் இருக்க வேண்டும். இவனுக்கு 2 கண்கள் தானே உள்ளன, ஆதலால் இவன் இந்திரன் இல்லை. இனி இவன் சிவபிரானோ என்றால் அவனுக்கு முகக்கண் 2ம் நெற்றிக்கண் 3மாக 3 கண்கள் இருக்குமே, அப்படி இவனுக்கு இல்லையே. ஆகையால் இவன் சிவபிரான் இல்லை. மற்றும் திருமாலோ என்றால் அவனுக்கு 4 தோள்கள் இருக்க வேண்டுமே, இவனுக்கு 2 தோள்கள் தானே இருக்கின்றன, ஆதலால் இவன் திருமாலும் இல்லை என்றெல்லாம் எண்ணியவள் கடைசியாக மன்மதனை விட அழகுடையவள் இவன் என்று தெளிந்தாள்.
மேலும் சூர்ப்பனகை பரமசிவனது நெற்றிக்கண்ணின் நெருப்பினால் எரிப்பட்டு உடம்பொழிந்து அரூபியான மன்மதன் வெகு காலமாய் பெருந்தவம் செய்து அத்தவத்தின் வலிமையால் அதிசுந்தரமான வடிவம் பெற்று இப்படி வந்துள்ளான் என்று நினைத்தாள். மீண்டும் அவள் ராமபிரானை கண்டாள். அப்பொழுது அவருடைய கையழகைக் கண்டு அந்த அழகில் மனதை பறிகொடுத்தவள் செழித்து பருத்து வளர்ந்த உருண்டு நீண்டதால் மரத்தையும் அழித்தற்கரிய வலிமையில் மலையையும் வீரக்கைக்கு ஓமை கூறுதல் சாதாரண வழக்கம். ஆயினும் இவன் கைகள் அத்தன்மைகளில் அவற்றை விட மிக மேம்பட்டிருக்கின்றது. ஆதலால் அவை இவன் கைகளுக்கு ஓமையாகாது. எனவே எல்லா இலக்கணங்களும் நிரம்பி மிக அழகாயுள்ள இவன் கைகளின் வலிமையினால் மிக்க திக்கை தாங்கும் ஞானிகளின் கைகளே ஆகும் என்று நினைத்தாள். அதே போல ராமருடைய தோல் அழகிலும் மனதை பறிகொடுத்த சூர்ப்பனகை திரண்டு உருண்டு பருத்த வலிமையோடு நீலமணி போன்று நிகுப்புள்ள இவன் தோளுக்கு பொன்மலையும் கல்மலையும் நிகராகாது. நீலமணி மலையே இவன் தோளுக்கு சமமாகும். ஆனால் பொன்மலையும் பொன்மயமாக இருப்பதால் நீலமணி போன்ற இத்தோள்களுக்கு நிறத்தால் சமமாக முடியாது என்று எண்ணினாள். மேலும் ராமரின் மார்பழகை கண்டவள் செந்தாமரை மலரினது இதழ்களுடனே ஒற்றுமையுள்ள கண்களையும் மலை போல சிறந்து தோன்றுகின்ற குளிர்ந்த காட்சியையும் உடையவன் இவன். இவனுடைய ஒரு தோளோடு மற்றொரு தோளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு என்னுடைய கண்கள் நீளவில்லை. ஆம், இவனுடைய மார்பு பரந்த விசாலமாயிருக்கின்றது என்று கருதினாள். பின்பு ராமருடைய திருமுக அழகில் ஈடுபட்டு அதிகமாக ஒளிவிடும் இவன் முகத்துக்கு தாமரை மலரும் ஒப்பாகாது. ஒளியை உடைய சந்திரன் என்று ஓமை சொல்வோம் என்றால் அதுவும் தேய்ந்தும் வளர்ந்தும் போகக்கூடியதால் இவன் முகத்துக்கு ஈடாகாது. இனி முழு சந்திரனோ என்றால் நீங்காத கலங்கத்தோடு கூடிய அதுவும் மாசு மறுவற்ற இவன் முகத்துக்கு ஒப்பாகாது என்று நினைத்தாள். ராமபிரானின் தவ வடிவம் கண்டு எல்லா பொருட்களிலும் சிறந்த இத்திவ்ய சௌந்தரியத்தை பெற்ற இவன் இதைவிடச் சிறந்த பொருள் எதுவும் உலகத்தில் இல்லையாதலால் என்ன பெரும் பொருட்டு இவ்வழகை வீணாக்கி திருமேனி வருந்த தவம் செய்கின்றானோ அது நிற்க இப்புருஷோத்தமன் தவத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த தவம்தான் என்ன தவம் செய்து இவனை அடைந்ததோ என்று எண்ணினாள். பிறகு ராமரின் சிவந்த பாதங்களில் கருத்தை செலுத்திய சூர்ப்பனகை பூமியில் தோன்றியுள்ள புற்கள் யாவும் இந்த ஆண்மகளின் சீர்பாதங்கள் பூமி தேவியின் மீது பட்ட மாத்திரத்தில் அவள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இவனிடம் அதிக காதல் கொண்டு உடம்பு முழுவதும் புலகாங்கிதம் அடைய அப்படி செழிப்புற்ற மயிர்களே இப்படி புருஷோத்தமனின் திருவடி தம்மீது படப்பெற்று ஆனந்தம் அடைந்த பூமி தேவியின் பாக்கியமே பாக்கியம் என்று கருதினாள். மேலும் அவருடைய திருமேனியின் ஒளியை கண்டு அவள் இவனுடைய திருமேனியில் விளங்குகின்ற திவ்ய காந்தியை ஒளிக்கு தலைவனாக விளங்கும் சூரியன் இதுவரை பார்க்கவில்லை போலும். அதனாலேயே மனத்தில் வெட்கப்படாதவனாய் நெடுந்தூரம் அளவும் அற்பமான தனது ஒளியை செல்ல விட்டு கொண்டு மிக மேலே வானத்தில் செல்லுகின்றான் என்று எண்ணினாள். பிறகு அவள் ராமருடைய அதர சௌந்தரியத்தில் தன் மனதை பறிகொடுத்தவள் இவனது உதடுகளுக்கு உலகத்தில் ஒரு பொருளையும் ஓமையாக சொல்ல முடியாது. பவழத்தை காட்டிலும் இதற்கு வேறு எதை ஓமையாக சொல்லுவேன், எதையும் சொல்ல முடியாதவளாக இருக்கின்றேனே என்று சிந்தித்தாள். அதன்பின் அவரின் இடையழகில் உள்ளத்தை தந்த அரக்கி இவனது இடையை சேர்ந்த பேரானந்தம் பெறுவதற்கு மரவுரி ஆடை செய்த தவத்தை பொற்பட்டாடை செய்யவில்லை போலும். அதனாலேயே இவன் பொற்பட்டாடை உடுத்தாமல் மரவுரியை உடுத்திருக்கின்றான் என்று நினைத்தான். ராமபிரானின் முடியழகை பார்த்து அலங்கரித்து முடிக்கப்படாமல் சடையாக கட்டப்பட்டுள்ள நிலையில் தன் மனதை உருக்குகின்ற இக்கேசத்தின் அழகு அலங்கரித்து முடிக்கப்பட்டு அதனை கண்டால் மகளிர் அனைவரும் இப்படிப்பட்ட அழகிய கேசம் தமக்கு அமையவில்லையே என்ற ஏக்கத்தாலே இறந்து போவார்கள் என்று சிந்தித்து திகைத்து நின்றாள். அதே போல ராமருடைய முழுமேனி அழகியும் பார்த்த சூர்ப்பனகை இவனுடைய ஒளி பொருந்திய அழகிய திருமேனிக்கு சிறந்த ஆபரணங்களை அணிவித்தாள். அவை இவனுடைய மேனிக்கு இன்னும் அழகை தருமோ? ஒப்பில்லாத நல்லிணக்கம் நிரம்பிய சிறந்த ரத்தினத்தின் அழகு வேறொரு ரத்தினத்தை தன் மீது அணிவதனால் முன்னிலும் மேலாக ஒளிவிடுமோ? ஒளிவிடாதன்றோ? ஆம், இவனது மேனி இயற்கையாகவே சிறந்த அழகு வாய்ந்தது. அந்த அழகுக்கு அழகு செய்ய செயற்கையான நவமணி மாலையோ பொன்னகையோ தேவையில்லை என்று எண்ணினாள். மேலும் அவரின் திருமேனியின் நல்லிணக்க அமைதியில் ஈடுபட்டவள் உத்தம விலக்கண அமைதியில் இவனது கால் தூசிக்கும் ஒப்பாகாத இந்திரன் சகல லோகங்களையும் ஆண்டு கொண்டிருக்க உத்தம இலக்கணம் முழுவதும் நிரம்ப பெற்றுள்ள இவன் ஓர் ஆட்சியும் இல்லாமல் வனத்தில் வசிக்கின்றான்.
ஆதலால் சாமுத்திரிகா லட்சணத்திற்கேற்ப அவரவர் பயன் பெறும்படி படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மன் இவ்விஷயத்தில் தவறி பழிக்கத்தக்கவனானான் என்று நினைத்தாள். இவ்வாறெல்லாம் சூர்ப்பனகை ராமபிரானுடைய பேரழகை குறித்து பலவாறு மேலே மேலே எண்ணி ஆற்றுப்பெருக்கின் அளவும் கடலின் அளவும் மிகுதியாக அவர் மேல் ஆசை வெள்ளத்தை கொண்டதனாக அறிவொழிந்து கற்பொழிந்தாள். அத்துடன் நிற்காமல் அவள் ஆகாயத்தில் எழுதப்பட்ட சித்திரப்பாவையைப் போல திகைத்து நின்று மெலிந்து மனம் தவித்து ராமத்தோள்களில் வைத்த கண் பார்வையை வாங்க மாட்டாமல் நின்று கொண்டிருந்தார். அப்படியே ராமரின் தோலை பார்த்தபடியே நின்ற சூர்ப்பனகை, இங்கு உள்ளவனாகிய இவனது பரந்த மார்பில் நான் சேர்ந்து இவனை தழுவுவேன். அப்படி தழுவ முடியாமல் போனால் சாவா மருந்தாகிய தேவாமிர்தத்தை உண்டாலும் பிழைக்காமல் நிச்சயமாக இறப்பேன். இனிமேல் எனக்கு வேறொரு முடிவில்லை என்று எண்ணியவள் அவர் எதிரில் தான் போய் நிற்பதற்காக வழியை தேடினாள். கடைசியாக கோரப்பற்களும் பெருத்த வயிறும் கரிய தேகமும் செம்பட்டை முடியும் கொண்ட அந்த அரக்கி சூர்ப்பனகை, இவன் என்னை கொடிய அரக்கி என்று எண்ணி தள்ளிவிடாதபடி தான் சிறந்த கட்டளையின் வடிவம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தாள். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.